Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் முழு ஆண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது தமிழ் மீடியம்கான சேனல். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அவசியம் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோக்கு ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் இது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து அலகு 1 பார்த்திங்கன்னா பக்கம் 12. இதில் பார்த்திங்கன்னா மிக சுருக்கமான எப்போவுமே நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 மார்க்கு எல்லா லெசன்லேயும் தரோவாக பார்த்துக்கோங்க. அது இயற்பியலாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும், உயிரியல் எல்லா இருக்கிறத 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பண்ணிவிடுங்க. 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா என்றால் என்ன, வரையறு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அறிவியலில். ஃபஸ்ட் கொஷின், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவான விடையில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கணக்கீடுகள் வந்து பார்த்திங்கன்னா 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த கம்பல்சரி கட்டாய வினா இருக்கு இல்லையா, அது வந்து இயற்பியலில் இருக்கக்கூடிய இந்த கணக்கு பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு பார்த்திங்கன்னா 4 மார்க்கில் இருக்கக்கூடிய கட்டாய வினாவை அட்டன் பண்ணிடலாம். அதனால் அதை தரோவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 24 1 மார்க் முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 4th, 5th, 7th, இதில் 4th 7th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 25ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. பயிற்சி கணக்குகள் கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸு, அடுத்து பயிற்சி கணக்கு ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதில் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். பட் கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக இருக்கணும். அலகு 3 இதில் பக்கம் 37 சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, 4th, 5th இது எல்லாமே கேட்டிருக்காங்க. விரிவான விடையில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். கணக்கு வந்து டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அலகு 4 பக்கம் 50 இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் முடிச்சுட்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையில் செகண்டு, தேர்டு, 4th இது 3மே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 5th, 6th பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கணும். எது கேட்டிருக்காங்கன்றதை ஒன்ஸ் சொல்கிறேன் நான் கணக்கை பொறுத்த வரைக்கும். அலகு 5 பேஜ் நம்பர் 64 பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு, 4th, 5th, 6th, 8th இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவாக விடையில் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அலகு 6 ஒலி இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 77 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 78 செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், 4th கொஷின், 5th கொஷின். விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். கணக்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலகு 7 வெப்பம். ஓகேங்களா, இதில் 1 மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 90 அதில் வந்து ஃபஸ்ட் கொஷின், தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th. நெக்ஸ்ட் விரிவான விடையில் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, கணக்கை பொறுத்த வரைக்கும் இது 3மே பார்த்துக்கோங்க. கணக்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அலகு 8 இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 99 இந்த கணக்கீடு 4th இம்பார்ட்டன்ட் கொஷின். 101 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ரோம நம்பர் 4 ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில் தேர்டும் 4th கம்பல்சரி கொஷின். இது ரெண்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. 99% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அடுத்த கணக்கில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அலகு 9 அண்டம் பேஜ் நம்பர் 112 இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட், 4th, 6, 7 1, 2, 3, 4, 6, 7 இம்பார்ட்டன்ட். அதில் 6th வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. விரிவான விடையில் செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் ரெண்டும் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த கருத்துரு வினாக்களில் ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். அலகு 10 நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 124 மிக சுருக்கமாக விடையில் செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 4th 5th இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். விரிவாக விடையில் ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் இதுவும் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் 99% இம்பார்ட்டன்ட். இந்த விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் செகண்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது 99% வரக்கூடிய கொஷின்ஸ். இந்த 2 கொஷினுமே மிஸ் பண்ணாதீங்க. அலகு 11 இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் 137 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. மிக சுருக்கமான விடையில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். சுருக்கமாக விடையில் ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th, 5th இது 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் வந்து கம்பல்சரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்.
அலகு 12 இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. ரோமன் நம்பர் 6ல் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அலகு 13 இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 160ல் சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து கொஷின், செவன்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் தேர்டும் ஃபோர்த்தும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 10 and 12 14th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு அலகு 14 இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் 171 பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் அதே 172ல் செவன்த் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 8th 9th விரிவான விடையில் ஃபஸ்ட் ஒன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட். அலகு 15 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் இருக்குது இல்லையா, பேஜ் நம்பர் 185ல் சுருக்கமான விடையில் இந்த 4 கொஷினுமே ரிப்பீட்டட் கொஷின். அதில் ஃபஸ்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவான விடையில் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இது மூணுமே கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பயன்பாட்டு வேதியியல் அலகு 16 இருக்குது இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 200 ஓகேங்களா. அதில் இந்த பொறுத்துக்க வந்து 2 மார்க்கில் கேட்குறாங்க, 4 மார்க்கில் கேட்குறாங்க. சுருக்கமாக விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட். விரிவான விடையில் ஃபஸ்ட்டு, செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு அலகு 17 இதில் பார்த்தீங்கன்னா 212ல் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், செவன்த் கொஷின் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, செவன்த்து. சுருக்கமான விடையில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. விரிவான விடையில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து அலகு 18 திசுக்களின் அமைப்பு இருக்குது இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 228ல் சுருக்கமான விடையில் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின், செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. விரிவான விடையில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு இது 4 மார்க்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குறாங்கன்னா வேறுபடுத்துக கம்பல்சரி கேட்பாங்க. பயன்கள், அப்புறம் படம் வரைந்து அதோட பாகங்களை குறிக்க சொல்கிறது, முக்கியத்துவம், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து 4 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது தாவர உலகம், தாவர செயலியல் யூனிட் 19 அலகு 19ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டண்ட். ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. இந்த வேறுபடுத்துங்க, இந்த பொறுத்துக்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 மார்க்லேயும் 4 மார்க்லேயும் இந்த லெசன்லலாம் வரக்கூடிய பொறுத்துக்கு வந்து நமக்கு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக்க ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டும் ஃபிஃப்த்தும் கேட்டிருக்காங்க. சுருக்கமான விடையில் பொறுத்த வரைக்கும் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ராயிங் கம்பல்சரி அதோட பாகங்களை குறிக்க ட்ரை பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். அலகு 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பக்கம் 262ல் பார்த்தீங்கன்னா இதில் 261ல் இந்த ஒற்றை பொருத்தமான ஒன்றை கண்டு நிரப்புக, அதுவும் விரிவாக்கம் தருக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் கேட்குறாங்க, 1 மார்க்கில் கேட்குறாங்க. மிக சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இந்த 4 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 6th, 7th, 8th அதில் 8th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு யூனிட் 22 அலகு 22ல் பார்த்தீங்கன்னா 280ல் இந்த விரிவுபடுத்தி எழுதுக இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையெளி இந்த வரையறு இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவான விடையில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு அலகு 23 பொருளாதார உயிரியல் இருக்கு இல்லையா, 297ல் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துகிறது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா இதில் 5மே நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் உயர் சிந்தனை வினாக்களில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது அலகு 24 சூழ்நிலை அறிவியல் இருக்கு இல்லையா, அதில் பக்கம் 311 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் 1, 3, 4, 5, 7, 8 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா. 1, 3, 4, 5, 7, 8 இம்பார்ட்டன்ட் கொஷின். விரிவான விடையில் பொறுத்த வரைக்கும் தேர்டும் ஃபிஃப்த்தும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு அலகு 25 லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இருக்கு இல்லையா,
லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இந்த லெசனில் வரக்கூடிய இந்த 4 கொஷினுமே படிச்சிருங்க. 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 1 2 3 4 கொஷின்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டோட்டலாக பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம். 1 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா 1 மார்க்கில் நிறைய மார்க் நம்ம கவர் பண்ணலாம். சில டைம் 1 மார்க்கு வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க 1 மார்க். நெக்ஸ்ட்டு 2 மார்க் இம்பார்ட்டண்ட் எல்லாமே முடிச்சிருங்க. அதில் வந்து வரையறு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. என்றால் என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதி, இதெல்லாம் வந்து கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 4 மார்க்கில் பார்த்திங்கன்னா வேறுபடுத்துக அப்படின்னு வருதா, கம்பல்சரி கொஷின் அது. ஓகேங்களா, வேறுபடுத்துக, பயன்கள், அடுத்தது கூறுகள், இந்த மாதிரியான பேட்டர்ன் வரக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா, பயன்பாடுகள், யூசஸ் ஆஃப், அட்வான்டேஜஸ் ஆஃப்ன்ற மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ், அதான் பயன்பாடுகள், கூறுகள், இது மாதிரியான முக்கியத்துவம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபைனலாக மார்க் பண்ணியிருக்க டீட்டெயில் விரிவான விடையில் எல்லாமே தரவாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே 75 out of 75 வாங்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த சேனல் க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து அது நடக்காது. ஸோ அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.